ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோகனட் பர்ஃபி. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே தேங்காய், பால், சீனி இந்த மூணும் இருக்கும். அந்த 3 பொருளை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக கோகனட் பர்ஃபி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக கோகனட் பர்ஃபி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு ஒரு 2.5 கப் அளவு துருவின தேங்காவை எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துருங்க. அப்போ நமக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இனி தேங்காய் பர்ஃபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா அதை மெல்ட்டாக விடலாம். நெய் உருகினதும் அதில் அந்த தேங்காய் துருவலை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே ஒரு 3/4 கப்பிலிருந்து 1 கப் அளவு பால் ஊற்றி அந்த தேங்காவோடு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணினா போதும். கூடவே ஒரு கப் அளவு சுகர் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் மிக்சரில் இந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி அது லைட்டாக கெட்டியாகி திக்காகி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 10-12 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிரும். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது. இது லைட்டாக திக்காகி வரும்போது அதில் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, சீனி பாகெலாம் அந்த தேங்காயில் சேர்ந்து நல்லா திக்காகி ட்ரை ஆகிட்டு இந்த ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு தண்ணி ஒன்றும் வரக்கூடாது. அதான் கரெக்டான பதம். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் தடவைன்னு ஏதாவது பாத்திரத்துலேயோ இல்லை பட்டர் பேப்பர்லேயோ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பர்ஃபி மிக்சரை போடலாம். போட்டு ஸ்பூன் வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு பீஸ் போடும்போது கரெக்டாக உடையாமல் வரும். இப்போ இதுக்கு மேலே துருவி வச்ச கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா போட்டு லைட்டாக கார்னிஷ் பண்ணிடலாம். பாதாம் பிஸ்தா தான் போடணும்னு இல்லை, உங்ககிட்ட இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு இருந்தால் கூட போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். 15-20 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். லைட்டாக வார்ம் ஆன அப்புறமா எடுத்து நம்ம பீஸ் போடலாம். அப்போ தான் நமக்கு கட் பண்ணும்போது உடையாமல் கரெக்டாக வரும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள 3 பொருள் வச்சு கோகனட் பர்ஃபி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு கோகனட் பர்ஃபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.